ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா தி பொயட்டிக்ஸ். இதை எழுதினவங்க அரிஸ்டாட்டில். இதில் டோட்டலாக 25 சாப்டர்ஸ் இருக்குது. இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் 3 சாப்டர்ஸ்க்கான டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதை அவர் எப்போ எழுதியிருக்கிறாரு அப்படின்னா அரவுண்ட் 335 பிசியில் எழுதியிருக்கிறாரு. அவர் ஏத்தன்ஸில் இருந்த டைமில் ஏத்தன்ஸில் அவர் ஆர்கனைஸ் பண்ணி அவர் கிரியேட் பண்ண அவரோட ஓன் அகாடமி ஒன்று அங்கே இருந்துச்சு. லைசியம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அகாடமி இருந்துச்சு. அங்கே அவர் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்த டைமில் தான் இந்த ஒர்க் எழுதியிருக்கிறாரு அப்படின்றது சொல்லப்படுது. இந்த ஒர்க்கில் ஓவராலாக அவர் எதை பற்றி பேசுகிறாரு அப்படின்னா வேரியஸ் ஃபார்ம் ஆஃப் ட்ராஜடி அண்ட் பொயட்ரி. ஸோ ஒர்க்ஸ் அப்படின்றத எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, ட்ராஜடி பொயட்ரி, இதுக்கான கனெக்ஷன், முக்கியமாக வேர்சடைல். ஒரு ட்ராஜடி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது, வேரியஸ் ஷேட்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி சொல்கிற மாதிரி தான் இந்த ஒர்க்கை எழுதியிருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பொயட்ரி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஸ்ட்ரக்சர், பேட்டர்ன், பிளாட், இந்த மாதிரி நிறைய எலிமெண்ட்ஸ் அதில் இருக்கும். பொயட்ரியை நிறைய டைப்ஸில் நம்மளால் சொல்ல முடியும். ஃபெமிலியரான டைப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எப்பிக் பொயட்ரி, ட்ராஜடி பொயட்ரி, காமெடி பொயட்ரி அண்ட் ட்ராம்பிக் பொயட்ரி. இது என்ன அப்படின்னா குரூப் ஆஃப் பீப்புள். இப்போ சில இடங்களில் கோரஸ் ஒன்றா சேர்ந்து எல்லாரும் கோரஸ் மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ஸ்லோகன் மாதிரி எல்லாரும் சேர்ந்து கூச்சல் போடுறது, ஏதாவது ஒரு ரயட் நடக்குது, ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே ஸ்லோகன் மாதிரி கண்டினியூஸாக எல்லாரும் சேர்ந்து ஒன்றா சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சொல்கிறது ட்ராம்பிக் பொயட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஏர்லியஸ்ட் பீரியடில் இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதே மாதிரி மியூசிக் சைடு நம்ம போனோம் அப்படின்னா ஃப்ளூட்டாக இருக்கட்டும், இல்லை வயலின், இந்த மாதிரி எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்தாலும் அது எல்லாமே ஒரு மோட் ஆஃப் இமிட்டேஷன் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ பொயட்ரி அப்படின்றது எப்படி எழுதுகிறாங்க, ஒரு பர்சன் ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க, அதில் அட்மையர் ஆகுறாங்க, அதை பார்த்து தான் பொயட்ரி எழுதுகிறாங்க. அதை அவங்க எந்த ஃபார்மேட்டில் வேணால் எழுதலாம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் மியூசிக் அது ரிஃப்ளெக்ட் பண்ணுற அந்த சவுண்டை வச்சு அது என்ன மாதிரியான சிச்சுவேஷனுக்கு அந்த மியூசிக் செட் ஆகும் அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஹாப்பியான ஒரு இடத்துல நம்ம சோகமான ஒரு மியூசிக் வாசித்தோன்னா அது செட் ஆகாது இல்லையா. ஸோ எல்லாமே இன்ஃப்ளூயன்ஸ் தான், ஒவ்வொரு சிச்சுவேஷன்லேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி தான் ஒவ்வொரு ஆர்ட்டும் வருது அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இதில் 3 டைப்ஸ் இருக்குது. ஓகேவா? இந்த மோட் ஆஃப் இமிட்டேஷன் அப்படின்றதுல 3 டைப்ஸ் இருக்குது. ரெஸ்பெக்ட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இமிட்டேஷன், ரெஸ்பெக்ட் ஆஃப் மீடியம் ஆஃப் இமிட்டேஷன் அண்ட் மேனர் ஆர் மோட் ஆஃப் இமிட்டேஷன். ஸோ இந்த 3 இமிட்டேஷன்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த இமிட்டேஷன் எல்லாமே எப்படி டிஃபர் ஆகுது அப்படின்னா ரிதம், லாங்குவேஜ், ஹார்மனி, இது 3ஐயும் வச்சு தான் இந்த 3 மோட் ஆஃப் இமிட்டேஷன்ஸும் சேஞ்ச் ஆகுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு இதுலேயும் ஒரு இதில் 2 இது சேர்ந்து வரலாம், இல்லை ஒவ்வொரு இதுலேயும் ஒன்று தனியாக வரலாம். இப்போ ஒரு இடத்துல ஒரு இமிட்டேஷன் ப்ராசஸில் ரிதம் மட்டும் இருக்கலாம், இன்னொரு இமிட்டேஷன் ப்ராசஸில் ரிதம் அண்ட் ஹார்மோனி 2 சேர்ந்து வரலாம். ஸோ இந்த மாதிரி சில எலமெண்ட்ஸால் அந்த இமிட்டேஷன்ஸ் எல்லாம் டிஃபர் ஆகுது. அது ஒன்றா சேர்ந்து வருதா இல்லை தனித்தனியாக இருக்குதான்றதை பொறுத்து தான் அது டிஃபர் ஆகுது அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ ஃப்ளூட் இல்லைனா அதர் வயலின் அந்த மாதிரியான நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது எல்லாமே ஹார்மனி அண்ட் ரிதம் இது 2மே சேர்ந்து அதில் வரும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ டான்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அங்கே ரிதம் மட்டும்தான் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி அது ஆர்ட் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது, அந்த இமிட்டேஷன் லெவலை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு இந்த ரிதம், லாங்குவேஜ், ஹார்மனி ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத சொல்கிறாங்க. தென் இப்போது வேர்ஸ் ஆர் ப்ரோஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே லாங்குவேஜ் தான் ஒரு முக்கியமான டூலாக இருக்கும் இல்லையா. ஸோ வேர்ஸ் ஃபார்மேட்டில் மீட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மீட்டர்ஸ் தனியாக ஒரு சிங்கிள் மீட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை மிக்சர் ஆஃப் மீட்டர்ஸும் இருக்கலாம். ஸோ அவங்க எப்படி வேணால் அதை யூஸ் பண்ணலாம். ஒரு லாங்குவேஜ், ஒரு வேர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் நிறைய மீட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது எப்படி வேணால் அவங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. தென் நமக்கு காமனாக எந்த டேர்மும் கிடையாது. ஒரு ப்ரோஸ் இமிட்டேஷனில் இதை நம்ம அப்ளை பண்ணலாம், இந்த மீட்டர் நம்ம வச்சுக்கலாம், இந்த வேர்ஸ் ஃபார்மேட்டில் நம்ம எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்டிகுலராக எந்த டேர்மும் கொடுக்கல. ஒவ்வொரு ஆத்தரை பொறுத்து, அவங்களோட ஸ்டைலை பொறுத்து அந்த மீட்டர் யூஸ் பண்ணுறது வேரி ஆகும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஆத்தரும் அவங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த மீட்டர்ஸை சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அரிஸ்டாட்டில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா எந்த ஒரு ஒர்க்லையும் நீங்கள் மீட்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக பொயட்ரி தான் அப்படின்றத சொல்கிறாங்க. அதே மாதிரி எந்த ஒரு பர்சன் இந்த மீட்டரை யூஸ் பண்ணி எழுதுகிறாங்களோ அவங்களையும் பொயட்னா சொல்லுவோம் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ யாராக இருந்தாலும் சரி, அவங்க ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு சயின்டிஸ்ட்டாக இருந்தாலும் சரி, அவங்களோட ஒர்க்கில் அவங்க மீட்டர் யூஸ் பண்ணி எழுதுகிறாங்க. ஈவன் அவங்க சயின்டிஃபிக் ரிலேட்டடாக ஒரு ஒர்க் எழுதணும்னு நினைக்கிறாங்க, பட் அதில் மீட்டர் யூஸ் பண்ணி எழுதினாலும் அது ஒரு
பொயட்ரியாக தான் கன்சிடர் பண்ணப்படும், அவர் ஒரு பொயட்டாக தான் கன்சிடர் பண்ணப்படுவார் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ பொயட்ரி அப்படின்றது கண்டிப்பாக அதுக்கு மீட்டர் தேவைப்படும், அதை யார் எழுதினாலும் அவங்க ஒரு பொயட் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ ஹோமர் அண்ட் எம்படாக்கல்ஸ் இவங்க 2 பேரையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது என்ன அப்படின்னா இந்த மீட்டரை வச்சு தான் அவங்க 2 பேரையும் நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும், அதர்வைஸ் அவங்கள டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஹோமர் வந்து எவ்வளோ பெரிய ஒரு பொயட் அப்படின்றது தெரியும் இல்லையா? ஸோ அவர் வந்து எந்த அளவுக்கு மீட்டரை அவரோட ஒர்க்ஸில் யூஸ் பண்ணுறாரு, ஸோ இதை வச்சு தான் அவங்கள வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஹோமரோட அந்த யூசேஜ் ஆஃப் மீட்டர் அதை வச்சு தான் அவரை பொயட்னு கூப்பிடுறோம். தென் எம்ஃபடாக்கலை வந்து நேச்சுரல் ஃபிலாசபர்ஸ் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஓகேவா? அவரோட வே ஆஃப் ரைட்டிங்கை வச்சு தான் அவருக்கு வந்து ஒரு நேம் கொடுக்குறாங்க, நேச்சுரல் ஃபிலாசபர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நிறைய மீட்டர்ஸ் இருக்குது இல்லையா? ஒரு பொயட்ரியில் வந்து என்ன மாதிரியான மீட்டர் வேணால் நம்ம யூஸ் பண்ணலாம், வேரியஸ் கைண்ட் ஆஃப் மீட்டர் இருக்குது. சில பேர் இந்த எல்லா மீட்டரையும் இல்லைன்னா ஒரு 2-3 மீட்டரை கம்பைன் பண்ணி கூட அவங்களோட ஒர்க்கில் எழுதுவாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஒரு மீட்டர் நம்ம யூஸ் பண்ணியிருந்தாலும் அந்த ஒர்க் வந்து ஒரு போம் அப்படின்னு சொல்லியாச்சு, அவங்க ஒரு பொயட் அப்படின்னு சொல்லியாச்சு இல்லையா? அதே மாதிரி 2-3 மீட்டர்ஸ் அவங்க கனெக்ட் பண்ணி எழுதலாம், இல்லை எல்லா மீட்டரையும் கம்பைன் பண்ணி அவங்களோட ஒர்க்கில் எழுதலாம். எப்படி எழுதினாலும் அவங்கள ஒரு பொயட்டாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. தென் இந்த டித்ராம்பிக் பொயட்ரி ஆர் நாமிக் பொயட்ரி இந்த ரெண்டுலையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லா மீடியாவையும் ஒன்றா சேர்த்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? லைக் இப்போது ரிதமாக இருக்கட்டும், மியூசிக், மீட்டர், இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அதை ஒரு ஒர்க்காக பப்ளிஷ் பண்ணுறது. ஓகே, பட் ட்ராஜடியோ காமெடியோ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் அப்படி இருக்காது. பொயட்ரியில் எல்லாத்தையும் சேர்த்து கொடுக்குறாங்க இல்லையா? மிக்சர் ஆஃப் எலமெண்ட்ஸ் தான் அங்கே இருக்கும். ட்ராஜடி இல்லை காமெடின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே வந்து இந்த மாதிரி மிக்சர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்காது. ட்ராஜடியில் என்ன தேவையோ அது மட்டும் இருக்கும், காமெடியில் என்ன தேவையோ அது மட்டும் இருக்கும். செப்பரேட்டாக தான் அங்கே கொடுப்பாங்களே தவிர எதையும் கம்பைன் பண்ண முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. செகண்ட் சாப்டரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பொயட்டிக் இமிட்டேஷன் அப்படின்றது மென்னோட ஆக்ஷன்ஸை நம்ம காப்பி பண்ணுறது தான். ஓகேவா? ஒரு பொயட்ரி எழுதுகிறாங்க அப்படின்னா அதில் எதை பற்றி எழுதியிருப்பாங்க? ஒரு லேடி லவ்வை பற்றி எழுதியிருக்கலாம், நேச்சரை பற்றி எழுதியிருக்கலாம், இல்லை பேர்ட்ஸ், அனிமல்ஸ், எதை பற்றி இருந்தாலும் அதை நம்ம பார்க்குறோம், அதோட ஆக்ஷன்ஸை நம்ம பார்க்குறோம். அது என்ன பண்ணுதோ அதை அப்படியே இமிட்டேட் பண்ணுற மாதிரி நம்மளோட வேர்ட்ஸை அதை ப்ரெசென்ட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி தான் பொயட்ரிஸ் எழுதிட்டு இருக்கிறாங்க. ஸோ மேனை அப்படியே இமிட்டேட் பண்ணுவாங்க, இல்லை ஒன்று எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லுவாங்க, இல்லை அவங்களோட குவாலிட்டிஸை ரொம்ப டிக்ரீஸ் பண்ணி சொன்ன மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இப்படி தான் பொயட்ரிஸ் வந்து கிரியேட் ஆகுது. ஒன்று லோவர் இல்லைன்னா ஹையர், இல்லை ஆக்சுவல் லைஃப் ஆஃப் மேன் எப்படி இருக்கிறாங்களோ அதை அப்படியே சொல்லியிருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ பெயிண்டிங்ஸ் எடுத்துக்கிட்டாலும் பாலிக்னோக்டஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்சன் வந்து அவரோட பெயிண்டிங்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா ஒரு பார்க்குற மனுஷனை பெட்டராக வரைவாங்க. இப்போ ஒரு பெக்கரை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பெக்கரோட தலையில் ஒரு கிரீடம் இருக்கிற மாதிரி, அவர் ஒரு கிங்காக இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு பர்சனை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்கள எப்படி பெட்டராக நம்மளால் ப்ரெசென்ட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி அவங்களோட பெயிண்டிங் இருக்கும். இதுவே பாசன் அப்படின்னு சொல்லப்படுற இவரோட பெயிண்டிங்ஸை நம்ம பார்த்தோம் அப்படின்னா மென்னை இன்னும் வேர்ஸ்ட்டாக காட்டுவாங்க. ஒரு கிங்கோ இல்லை ஏதோ ஒரு ஆக்டரை வந்துட்டு அவங்களுக்கு அனிமலோட ஹெட் இருக்கிற மாதிரி, இல்லை அனிமலோட ஒரு டெய்ல் இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி அவங்கள வேர்ஸ்ட்டாக ஒரு சட்டாரிக்கல் பிக்சர்ஸ் இப்போ வருது இல்லையா? ஸோ அந்த மாதிரியான பிக்சர்ஸாக வரைகிறது. ஸோ இப்படியெல்லாம் அவங்க வந்து ஒரு மென்னை இமிட்டேட் பண்ணுறாங்க, அவங்கள கிரேட்டாகவும் வேர்ஸ்ட்டாகவும் காமிக்கிறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. மியூசிக் அண்ட் டான்ஸில் கூட இந்த ஒரு வேரியேஷன்ஸ் இருக்குது இல்லையா? எது வந்து நம்மளோட ஆக்ஷன்ஸ் மூலமாக நம்ம ஒரு வேர்ஸ்டான டான்ஸ் ஆடுறோமோ இல்லை பெஸ்ட்டான டான்ஸ் ஆடுறோமா, யாரை இமிட்டேட் பண்ணுறோம், இது எல்லாமே இருக்குது. நம்ம ஒரு டான்ஸரை இமிட்டேட் பண்ணணும்னு சொல்லி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மைக்கேல் ஜாக்சனை வந்து நிறைய பேர் இமிட்டேட் பண்ணுவாங்க. பட் அது எந்த அளவுக்கு அது ஆக்சுவலாக அச்சீவ் பண்ணுறாங்க, அதை கிண்டல் பண்ணுறாங்களா அப்படின்றது நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வேரியேஷன்ஸ் எல்லா ஆர்ட்லேயும் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. இதே மாதிரி தான் லாங்குவேஜ்லேயும். லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேரியஸ் லெவல் ஆஃப் இமிட்டேஷன் இருக்குது. ஒவ்வொரு பீப்புளும் ஒரு பீப்புளை இமிட்டேட் பண்ணுறதுக்கு வேரியஸ் கைண்ட் ஆஃப் லிங்குவிஸ்டிக்ஸை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? அவங்களோட ஒர்க்கில் வந்து நம்ம ஒரு கேரக்டர் நம்மளோட பர்சனல் லைஃப்பில் ஒருத்தங்களை பிடிக்கல, அவங்கள பற்றி நம்ம ஆர்டிக்கலில் இல்லை நம்மளோட ஒர்க்கில் எழுதுகிறோம் அப்படின்னா என்ன மாதிரியான வேர்ட்ஸ் நம்ம சூஸ் பண்ணுறோம், சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்றது இருக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி எல்லா ஆர்ட்லேயுமே ஒரு டூல் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, ஒரு லாங்குவேஜ் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா எப்படி நம்ம அதை ப்ரெசென்ட் பண்ணுறோம். இப்போ ஹோமர் வந்துட்டு அவர் மனுஷன் எப்படி இருக்கிறானோ அவனை இன்னும் பெட்டராக காமிக்கணும் அப்படின்னு நினைப்பாரு. அவர் ஒரு பர்சனை பார்த்து அட்மையர் ஆகிறாரு, அவன் ஒரு சிம்பிள் மேன், பட் அவரோட ஒர்க்கில் அந்த மேனை வந்து ஒரு கிரேட்டஸ்ட் பர்சன் மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஹோமரோட ஸ்டைல். கிளியோஃபோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இவர் மென்னை எப்படி காட்டுறாரு அப்படின்னா அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அதே மாதிரி காட்டுறாங்க.
ஓகேவா? சில பேர் வந்து நம்மளோட கேரக்டரோட கொஞ்சம் சிமிலரா இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து நம்ம என்ன யோசிக்கிறோமோ, நம்ம என்ன நெனைக்கிறோமோ, அதே மாதிரி அந்த கேரக்டர நம்ம போர்ட்ரே பண்றது. அதே மாதிரி தாசோஸ் என்ன பண்றாரு அப்டின்னா, ஒரு மேன வந்து பாரடீஸ் அப்படின்னு சொல்லும்போது, ரொம்ப அவங்கள வொர்ஸ்ட்டான ஒரு பெர்சன் மாதிரி. சில பேர்லாம் சில மூவில வந்து டயலாக்ஸ் ரொம்ப அவங்கள ஹர்ட் பண்ற மாதிரி, அந்த கிண்டல் வந்து ரொம்ப அவங்கள வந்து ரொம்ப இன்சல்ட் பண்ற மாதிரி, நோஸ்கட் பண்ற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ரொம்ப இன்சல்ட்டிங்கா வொர்ஸ்ட்டான லாங்குவேஜ் வச்சு ஒரு பெர்சன அவங்களோட அவங்க ஆல்ரெடி ஒரு மிடில் ஆஃப் த பிளேஸ்ல இருக்கிறாங்கன்னா, அவங்கள அப்படியே கிரவுண்டுக்கு கொண்டு வந்துடுறது. அந்த மாதிரி டயலாக்ஸ் எல்லாம் யூஸ் பண்றது. ஸோ எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் லாங்குவேஜ் இல்லையா? நம்ம எந்த மாதிரி லாங்குவேஜ் யூஸ் பண்றோமோ, அத பொறுத்து தான் அந்த கேரக்டர டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ரைட்டர்ஸ் வந்து ஒவ்வொரு வேரியேஷன் லாங்குவேஜ் யூஸ் பண்றதுலயும் காட்டுவாங்க அப்படின்றத சொல்றாங்க. இந்த கிரியேட்டிவ் இமேஜினேஷன் அப்படின்றது ஒரு ஆர்ட். ஏன்னா நம்ம நெனச்சா ஒரு ரைட்டர் நெனச்சா ஒரு பெர்சன ஹீரோவாவும் காட்ட முடியும். ஒரு வில்லனாவும் காட்ட முடியும். இல்ல ஒரு பேத்தட்டிக் கண்டிஷன்ல இருக்கிற ஒரு பெர்சனாவும் காட்ட முடியும் இல்லையா? ஸோ ஒரு ரைட்டர் வந்து டிசைட் பண்றது அந்த பெர்சன் வந்து எப்படி அவங்கள சொசைட்டிக்கு ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்றது. ஸோ சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் நம்ம என்ன மாதிரி லாங்குவேஜ் யூஸ் பண்றோம், அந்த பெர்சனுக்குள்ள பாசிட்டிவ் சைட காட்டணும்னு நெனைக்கிறோமா? இல்ல அவங்களுக்குள்ள வீக்னஸ காட்டணும்னு நெனைக்கிறோமா? இல்ல அவங்களுக்குள்ள இருக்கிற அக்ரெசிவான சைட காட்டணும்னு நெனைக்கிறோமா? இது எல்லாமே ரைட்டர்ஸோட கையில தான் இருக்குது. ஸோ ட்ராஜடி அண்ட் காமெடி இதுக்கான டிஃபரன்ஸ் என்ன அப்டின்னா, நம்ம ஒரு பெர்சன பெட்டர் அண்ட் ஹையரா காட்டணும் அப்டின்னா அது ட்ராஜடி. காமெடியில வந்து எவ்வளோ ஹை பொசிஷன்ல இருக்கிற பெர்சனையும் வொர்ஸ்ட்டான ஒரு பெர்சன் மாதிரி நம்ம காட்டுறோம் அப்டின்னா, அது காமெடி. நம்ம வந்து ஒருத்தங்கள ஈஸியா அவங்கள கிண்டல் பண்ணுவோம் இல்லையா? அது அவங்களோட அப்பேரன்ஸ வச்சா இருக்கலாம். இல்ல அவங்க பேசுறதா, அவங்களோட ஆட்டிட்யூட், மேனரிசம் எதுவா வேணா இருக்கலாம். நம்ம 4 பேர் முன்னாடி அவங்கள கிண்டல் பண்றோம். நம்மளோட வேர்ட்ஸால அவங்கள நம்ம கிண்டல் பண்றோம். அவங்க ஹர்ட் ஆகுறாங்களா? இல்லையா? அதெல்லாம் நமக்கு தெரியாது. நம்ம கிண்டல் பண்ணும்போது எல்லாரும் சிரிக்கிறாங்க. நமக்கு அங்க ஒரு பாயிண்ட் கிடைக்குது. பட் அவங்க அங்க ஹர்ட் ஆகுறாங்க அப்படின்றத நம்ம யோசிக்கல. ஸோ காமெடி அப்படின்ற பேர்ல எல்லாரும் சிரிக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம ஒண்ணு பண்றோம். பட் அதனால ஒரு பெர்சன் இன்சல்ட் ஆகுறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கல. ஓகேவா? இது ஒரு டைப் ஆஃப் காமெடி. ஸோ இது எல்லாமே ஒரு பெர்சன நம்ம வொர்ஸ்ட்டான கண்டிஷனுக்கு கொண்டு போறோம் அப்படின்னா அது காமெடி. ஒரு பெர்சன பெட்டர் ஹையர் பிளேஸ்ல கொண்டு வைக்கிறோம் அப்படின்னா ட்ராஜடி. ட்ராஜடியில பேட் எண்டிங் தானே இருக்கும். வொர்ஸ்ட் எண்டிங் தானே இருக்கும். அப்ப எதுக்கு அதுல வந்துட்டு பெட்டர் ஹையர்ன்னு வந்துச்சுன்னா, ட்ராஜடியில மோஸ்ட்டா ஹீரோவ வந்து ரொம்ப மாஸா காட்டியிருப்பாங்க. லாஸ்ட்ல அவர் இறந்து போறதா இருந்தாலும், அதுவரைக்கும் அவர் உயிரோட இருந்த வரைக்கும் அவர ரொம்ப மாஸா காட்டியிருப்பாங்க இல்லையா? அதனால தான் ட்ராஜடியில பெட்டர் பெர்சன தான் எப்பவுமே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. 3 சாப்டர்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம இமிட்டேட் பண்ற ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா? நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்ட பார்த்து இமிட்டேட் பண்றோம். அது மேனா இருந்தாலும் சரி, ஒருத்தங்கள இமிட்டேட் பண்றோம் அப்படின்னா, அது வந்து 3 டைப்ஸ்ல வேரி ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நரேட்டிவ் மெத்தட். ஒரு ட்ராஜடி, ஒரு டிராமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஜஸ்ட் நரேட்டிவ் மெத்தட்ல அத வந்து நரேட் பண்ற மாதிரி ஒரு ஸ்டோரிய வந்து சொல்றது. தென் ட்ரமாட்டிக் மெத்தட். ட்ரமாட்டிக் மெத்தட்னா என்னன்னா, ஒரு கேரக்டர் வந்து ஒரு சீன நரேட் பண்றது. அது அவங்களோட இமேஜினேஷன் அந்த சீன்லயே நெறைய கேரக்டர்ஸ் வரலாம். இல்ல ஒரு கேரக்டரோட லைஃப சொல்லலாம். இந்த ட்ரமாட்டிக் மோனோலாக்லாம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி. 3 ஒன் போத் கம்பைன்ட். நரேட்டிவ் ப்ராசஸும் இருக்கும், ட்ரமாட்டிக் மெத்தடும் இருக்கும். 2யுமே. ஸோ நரேட்டிவ் ஸ்டோரி. ஒரு ஸ்டோரிய வந்து நரேட் பண்ணுவாங்க. தென் கேரக்டர்ஸ்குள்ள டயலாக்ஸும் இருக்கிற மாதிரி. அந்த டயலாக்ஸ் மூலமா ஒரு ஸ்டோரிய நரேட் பண்ற மாதிரி. இந்த மாதிரி 2யும் கம்பைன் பண்ணி கூட சம்டைம்ஸ் சொல்லுவாங்க. ஸோ 3 டைப்ஸ்ல இந்த மேனர் ஆஃப் ஆப்ஜெக்ட் இமிட்டேட் பண்ற விதம் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. தென் இப்போ வந்து எப்பிக் இல்லைன்னா ஒரு நரேட்டிவ் பொயட்ரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஹோமர் மாதிரியான பொயட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஸ்டோரியை நரேட் பண்ணுறாங்க. பட் அதுலேயே டயலாக்ஸும் இருக்கும். அந்த டயலாக்ஸ்லேயே ஒரு கேரக்டரை அசியூம் பண்ணுற மாதிரி, ஸ்டேஜில் இல்லாத ஒரு கேரக்டரை அசியூம் பண்ணுற மாதிரியும் அவங்க டயலாக்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அது நரேட்டிவ் ப்ராசஸ்லேயும் இருக்குது, ட்ரமாட்டிக் மோனலாக் மாதிரியும் இருக்குது இல்லையா? ஸோ 2மே கம்பைன் பண்ண மாதிரி ஹோமர் எழுதுவார் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அரிஸ்டாட்டில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, 3 ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஒரு ஆர்ட்டை இன்னொரு ஆர்ட்ல இருந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு 3 ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மீடியம், செகண்ட் தி ஆப்ஜெக்ட், தேர்ட் ஒன் தி மேனர். இந்த 3 ஃபேக்டர்ஸ் தான் ஒரு ஆர்ட்டை இன்னொரு ஆர்ட்டில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ பீப்புள் வந்து யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காமெடி அண்ட் ட்ராஜடியை டிவைட் பண்ணணும் அப்படின்னா, அந்த டோன், சீக்வென்ஸ், டயலாக்ஸ் இது எல்லாத்தையும் பார்த்து நம்ம ஈஸியாக அதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடலாம் இல்லையா? பார்த்த உடனே தெரிஞ்சிடும் அது காமெடியா இல்லை ட்ராஜடியா அப்படின்னு சொல்லிட்டு. சீரியஸாக பார்த்துட்டு
பார்த்துட்டே இருந்தோம்னா ட்ராஜடி, எப்போவுமே சிரிச்சுட்டே இருந்தோம்னா அது காமெடி. அந்த காமெடி வந்து அடுத்தவங்கள அஃபெண்ட் பண்ணுதா அதெல்லாம் நமக்கு ப்ராப்ளம் இல்ல. அது சிரிக்க வைக்கிற மாரி இருக்குதா, ஓகே அது காமெடி அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணிருவோம். ஸோ இந்த மாதிரி பேசிக்கா ஹியூமன் வந்து டிவைட் பண்ணுவாங்க. பட் டாரியன்ஸ் இருக்காங்க இல்லையா? அந்த டாரியன்ஸ் வந்து லிங்குவிஸ்டிக்ஸ் கிரவுண்ட வச்சு தான் அத டிவைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதான் டயலாக்ஸ் என்ன மாதிரி இருக்கு, வேர்ட்ஸ் என்ன மாதிரி இருக்கு, அத வச்சு தான் இந்த காமெடி அண்ட் ட்ராஜடிய அவங்க ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்றாங்க. இப்போ இந்த ட்ராஜடி அப்படின்ற இந்த வேர்ட் எங்கேருந்து வந்துச்சு, காமெடி அப்படின்ற வேர்ட் எங்கேருந்து வந்துச்சுன்றது ஒரு பெரிய கன்ஃபியூஷனாவே இருக்கு. மெகேரியன்ஸ் அண்ட் கிரீஸ்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க தான் காமெடி அப்படின்ற வேர்டை இன்வென்ட் பண்ணதே நாங்க தான் அப்படின்னு சொல்றாங்க. இன் சிசிலிலையும் இதே தான் சொல்றாங்க. நாங்க தான் இன்வென்ட் பண்ணது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க 2 பேரும் ஆரிஜின் ஆனதே எங்க கிட்ட இருந்து தான் சொல்லிட்டு இருக்கும்போது, எபிகார்மஸ் மாதிரியான பொயட்ஸ் வந்து இவங்க எல்லாருக்கும் முன்னாடி ரொம்ப ஏர்லியஸ்ட் பீரியட்லயே இந்த காமெடிய வந்துட்டு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில ஹிஸ்ட்ரி சொல்லுது. ஸோ யார் உண்மையாவே அத கிரியேட் பண்ணது அப்படின்றது தெரியாது. பட் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஹிஸ்ட்ரி வச்சிருக்கிறாங்க. இந்த காமெடிய இன்வென்ட் பண்ணது நாங்க தான் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க அப்படின்றதையும் சொல்றாங்க. அதே மாதிரி ட்ராஜடி அப்படின்ற வேர்ட டாரியன்ஸ் தான் இன்வென்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. நாங்க தான் இந்த ட்ராஜடி அப்படின்ற வேர்டே ஃபைண்ட் பண்ணதுன்னு அவங்க சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி பெரிய ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கும்போது எய்தன்ஸ் என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா, எய்தன்ஸ்ல இருக்கிற கோமாய் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வில்லேஜ்ல டெமாய் அப்படின்ற ஒரு வேர்டு இருந்துச்சு. அந்த வேர்டு எதுக்காக அப்படின்னா, தோஸ் ஹூ ஆர் வாண்டரிங் ஹியர் அண்ட் தேர், அங்க இங்கேன்னு அலைஞ்சு திரிவாங்க இல்லையா? அந்த மாதிரி அலைஞ்சு திரியிறவங்கள பார்த்து தான் நாங்க டெமாய் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்கள வந்து ஒரு காமிக்கல் கேரக்டர் மாதிரி தான் நாங்க பார்த்துட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி பர்சனை டெமாய்னு கூப்பிட ஆரம்பிச்சது தான் கொஞ்சம் கொஞ்சமா அது காமெடி அப்படின்னு சொல்லி அந்த சேஞ்ச் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி தான் அந்த வேர்டு வந்துச்சு. அது ஏத்தன்ஸ் கிட்ட இருந்து தான் வந்துச்சுன்னு சொல்லி அவங்க ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி பர்சன், எவ்ரி பிளேஸ் அந்த அந்த ஹிஸ்ட்ரி வந்து டிஃபர் ஆகுது அப்படின்றத சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போ டூயிங் அப்படின்ற ஒரு வேர்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அது ட்ரான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல சொல்லப்படுது. இன்னொரு இடத்துல ஏத்தன்ஸ் அது என்ன சொல்கிறாங்கன்னா பேட்டர்ன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டூயிங் அப்படின்ற ஒரு வேர்டுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான வேர்ட் சொல்கிறாங்க. பட் எது ஆரிஜின் அப்படின்றது யாருக்கும் தெரியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த காமெடி அண்ட் ட்ராஜடி இந்த வேர்ட்ஸ் எல்லாம் எங்கேருந்து வந்துச்சு, யார் ஃபைண்ட் பண்ணாங்கன்னு தெரியாது. பட் எல்லாரும் அவங்களுக்குன்னு செப்பரேட்டாக நிறைய ஹிஸ்ட்ரிஸ் வச்சுருக்கிறாங்க. நாங்கள் தான் ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்றதுக்காக. ஸோ இதான் அரிஸ்டாட்டிலோட பொயட்டிக்ஸில் இருக்கிற ஃபர்ஸ்ட் 3 சாப்டர்ஸ்க்கான டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன். ஸோ இந்த டாபிக் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.